வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரி சார் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கே வர வேண்டாம், நீங்கள் பேசாமல் சினிமாவிலே நடித்து கொண்டிருங்கள், நீங்களே சூப்பர் ஸ்டாராக இருங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவருக்கு என்ன பயம்னா, எங்க ரஜினி சார் பிஜேபி பக்கம் போயிடுவாரோ இல்லை ஏடிஎம்கே பக்கம் போயிடுவாரோன்னு அவருக்கு ஒரு பயம். அரசியலை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணாவாகட்டும், கலைஞராகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், எல்லாருமே சினிமாவிலேருந்து தான் வந்தாங்க. அண்ணா அவர்கள் ஒரு பெரிய ரைட்டர், ஒரு பேச்சாளர், அது ஒரு குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கும் இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் பெரிய சூப்பர் ஹீரோவாக இருந்தார், அதுவும் இருந்துச்சு. எம்ஜிஆர் மூலமாக ஜெயலலிதா அறிமுகம் அரசியலுக்கு, அதுவும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் வர்றதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு சிவாஜி கணேசனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நாமளும் அரசியலுக்கு போனால் என்ன அப்படின்னு. அவர் பையன் ராம்குமார் சார் என்ன பண்ணார், எங்கள் அப்பாவையும் தலைவராக்கி ஒரு கட்சியை ஆரம்பித்து சீக்கிரம் அவர் முதலமைச்சராகட்டும்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்து அதுக்காக ஒரு படமெல்லாம் எடுத்து இன்னமும் முயற்சியெல்லாம் பண்ணாங்க. பார்த்தா எலெக்ஷன்ல நின்னார், டெபாசிட் இழந்தார், எல்லாரும் தோத்தாங்க. தோட்டம் துறவு எல்லாம் விற்றது தான் மிச்சம். இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கே பாக்யராஜ் சார், அவர் எம்ஜிஆரே சொல்லிட்டார், நீ தாண்டா என்னுடைய அடுத்த வாரிசுனார். அவ்வளோதான், அவரும் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அரசியலில் நிற்கின்ற முயற்சி பண்ணார், தோத்தார். இதுதான் உண்மை. இதுக்கு பிறகு நிறைய பேர், டி ராஜேந்திர சார் ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், ராமராஜன் ஆகட்டும், எல்லாருமே இதுதான். இந்த வரிசையில் பார்க்கும்போது விஜயகாந்த் சார் இஸ் பெட்டர். ஏன்னா அவர் ஜெயலலிதா மாட்ட போய் 28 எம்எல்ஏக்கெல்லாம் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக நின்று ஓரளவுக்கு அவர் போராடினார். பாவம் இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரும் உட்காந்துட்டார். அடுத்து சரத்குமார் சார், அதுவும் அம்மாட்ட போனார், ஏதோ ஒரு சீட்டை வாங்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்காரு. இதுதான் உண்மையை தவிர யாருமே ஜெயிக்க முடியல, யாருமே சிஎம் ஆக முடியல. இது அரசியல் உண்மை, நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வரிசையில் கமல் சாரும் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியாக இருந்துச்சு. ஐயோ நான் முன்னாலே அரசியலுக்கு வந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு இப்போ யோசிக்கிறாரு. ஏன்னா அப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும் போதெல்லாம் இருக்கலாம் பயம், யாருமே வர முடியல. இப்போ முயற்சி பண்ணுறாரு. சரி, அவர் முயற்சி என்ன ஆகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் சினிமாவில், அது உண்மைதான். ஆனால் தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு தான் மட்டும்தான் இருப்பார். மற்றவங்களை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டார், ஜனங்களை பற்றியும் கவலைப்பட மாட்டார். எந்த பிரச்சனை எதிரையும் யார்ட்டையும் பேசுகிறதோ சண்டை போடுறதோ எதுவுமே கிடையாது. சினிமாவில் மட்டும் டைலாக் பேசிக்கிட்டு இருப்பார். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போகணும், நிற்கணும், தலைவனாகணும், அரசியலுக்கு வரணும் அப்படிங்கலாம் நினைக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறும் சினிமா டைலாக்கோட சரி. அதனால் அவருக்கே தெரியும், நம்மளாம் அரசியலுக்கு வரமாட்டோம், வந்தால் ஜெயிக்க மாட்டோம், நம்மளும் ஒரு சிவாஜி கணேசன் ஆயிருங்கிற பயமும் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் டெஃபினெட்லி வரவே மாட்டாருங்கிறது தான் உண்மை. ரஜினி சார் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு காலசர்ப்ப யோகம். அவருக்கு சினிமாவுக்கு வரும்போது ராகு திசையும் சரி, குரு திசையும் சரி, சனி திசையும் எல்லாமே அவருக்கு வளர்ச்சி. இப்போ புதன் திசை, இப்போ அதுலாம் சனி பயிற்சி வேறு. அவர் மகர ராசி சிம்ம லக்னம், இப்போ 7.5 வர ஸ்டார்ட். அது ஜென்மச்சனியில் உட்கார போகிறாரு. இனிமேல் இந்த 7.5 அவருக்கு என்னத்தை பாதகம் செய்ய போகுதுன்னு அவருக்கே தெரியாது. இந்த நிலைமை அவர் எங்கே அரசியலுக்கு வர போகிறாரு, இந்த சினிமாவில் ஜெயிக்கிறது கூட கஷ்டம்தான். அதனால் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி அரசியலுக்கே வரமாட்டார், அதுதான் உண்மை. ஏன்னா ஒருத்தனுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் நல்லா இருந்தால் தான் அவங்க அரசியலில் ஜொலிக்க முடியும். ரெண்டுமே அவருக்கு அது இல்லை. அதனால் கண்டிப்பாக ரஜினி சார் அரசியலுக்கு வரமாட்டார். இந்த மாதிரி நல்ல ப்ரோக்ராம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.